சாமுகி குனிஞ்சிருக்கத பார்த்துட்டு அவள் அழகா ஜூ நினைக்க அவளோ வெளியில கூலா இருந்ததால எனக்கு ரன்னிங் நோஸா இருக்கு அவ்வளவுதான் சொல்லிடுறா. அப்ப நோஸை கிளீன் பண்ண நினைச்ச அவ அங்க ஜூ இருந்ததால சோஃபாக்கு பின்னாடி போய் மறைஞ்சிட்டு நோஸை கிளீன் பண்றா. இதெல்லாம் பார்த்து ஜூவுக்கும் அவனோட சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்ப என்ன பண்ணன்னு தெரியாம நின்னாவ. நான் இவ்வளவு நேரம் நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தி பேசினதுக்கு நீ என்ன தப்பா நினைச்சு லவ் பண்ணிடக்கூடாது. நான் இப்போ ஒரு பெரிய ஸ்டார், என்னால டேட்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல அவனும் நான் கண்டிப்பா உன்னை ஒரு நாளும் டேட் பண்ண மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிடுறான். இதனால சாமுகி அவனுக்கு பாய் சொல்லிட்டு வெளியே போக ஜூ அவகிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸா இல்லைனாலும் உன்னோட சக்சஸை பார்த்து நான் எப்பவும் சந்தோஷப்படுவேன்னு சொல்லி அவளை வெளியே அனுப்பி வைக்கிறான். அவள் வெளியே போனதும் மழை ரொம்ப பெஞ்சிட்டு இருந்ததால ஜூ அவளுக்கு கொடை கொடுக்கணும்னு நினைக்கிறான். பட் இனிமே அவளை மீட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு கையில எடுத்த கொடையை அங்கேயே வச்சுட்டான். அப்போ அவன் வீட்டுக்கு வெளியே நின்ன சாமுகியும் இனிமே ஜூ கிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்த்தா அவ ஒரு பெரிய அவார்ட் ஷோல இருக்கிறா. அங்க இருந்து அவளோட ஃபேன்ஸ்க்கெல்லாம் கை காட்டிட்டே ரெட் கார்பெட்ல நடக்க அப்ப தூரத்துல இருந்த டோராமி இவளை பார்த்து மெதுவா நடந்து வரா. அது உண்மையான நம்ப முடியாத சாமுகியும் அவளையே பார்க்க டோரமி சிரிச்சிட்டே இவளை கீழே தள்ளி விட்டுடுறா. அப்போ ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள விழுந்த சாமுகியை யாரோ எழுப்ப கண்ணை திறந்து பார்த்தா அங்க ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த ஜாப்பனீஸ் ஆக்டர் ஹீரோ இவளை பிடிச்சிட்டு இருக்கிறான்.